நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 2,88,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளமையினால் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலே குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் 22,369 பேர் 154 தற்காலிக நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடும் மழையுடன் கூடிய வானிலையால் மட்டக்களப்பு, மன்னார், மாத்தளை, குருநாகல், புத்தளம், திருகோணமலை, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண நடவடிக்கை முன்னெடுப்பதற்காக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதேச செயலாளர்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக கொழும்பிலிருந்து குழு ஒன்றை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கான நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் 3 வேளையும் உணவினை வழங்குமாறும் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். சட்ட விதிமுறைகள் மற்றும் சுற்று நிருபங்கள் குறித்து கவனம் செலுத்தாது மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறும் அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். சில இடங்களில் நிவாரண நடவடிக்கை உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்க தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் பின்வாங்கப் போவதில்லை எனவும் இடர் முகாமைத்துவ அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக இதுவரை 48 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. 73 பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 77% வரை உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன் குறிப்பிட்டார். ஒரு சில நீர்த்தேக்கங்களின் அபாய நிலையை கட்டுப்படுத்தும் வகையில் அவசர வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் 12 நீர்த்தேக்கங்களில் 11 நீர்த்தேக்கங்களும், பொலனறுவை மாவட்டத்தில் 4 நீர்த்தேக்கங்களும், திருகோணமலை மாவட்டத்தில் கந்தளாய் நீர்த்தேக்கமும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களும் வான் பாய்கின்றன. மேலும் புத்தளம் மாவட்டத்தில் தப்போவ, கிரிமிட்டிய நீர்த்தேக்கங்களும், குருநாகல் மாவட்டத்தில் உள்ள சகல நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாகவும் இதன் காரணமாக தொதுரோயா, மியோயா, மல்வத்தோயா, கலாஓயா மற்றும் மகாவலி கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன் குறிப்பிட்டார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் இன்று திறக்கப்படும் சாத்தியமுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தெரிவித்தார்.